இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இந்த மாதிரி தாங்க நேற்று ஒரு பையன், அதாவது பண்ண ஒரு 10 பேர் ஒரு டீமு எல்லாம் என்ன பண்றாங்க, போறாங்க நந்து போறாங்க கும்பலா டிவிக்கு. அப்போ வந்து ஒரு பையன் இல்ல 3 பசங்க வந்து இந்த மாதிரி தான் கட்டின்னு போறானுங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்க, எதுக்காக தலையில கட்டுறான், சரி ஓகே, கழுத்துல கட்டினுக்கிறான், கையில கட்டினுக்கிறான், எதுக்கு அவன் கட்டுறான், எதுக்கு அவன் கட்டினான்றதை தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஜென்மங்கள் மத்தியில நம்ம வாழ்றோமா? இதுனா இது தலையில கழுத்துல இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கட்டி அவன் தொங்க விடல. ஆனா தற்கொலைங்களா? இல்ல, நான் கட்டி பார்த்தேன், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சும்மா கட்டி பார்த்தேன். கருணை கொடூரமா இல்ல? இது கட்டின்னு போறதுனால கட்சி பற்ற வந்து நிரூபிக்கிறானா, நபர் கட்சி பற்றா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க ட்ரை பண்றானா, இல்ல என்ன அந்த கட்சியுடைய வலி, அந்த என்ன சொல்றாங்க, அந்த வெறி எல்லாமே உடம்புக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வந்து கட்ட தோணுதா, இல்ல அது என்ன மனநிலை அப்படின்றது எனக்கு தெரியலங்க. தயவு செய்து யாருக்காவது தெரிஞ்சா, எனக்கு நைட்லாம் தூக்கம் இல்லை, அதனாலதான் நானே உங்களுக்கு வந்து வாங்கின்னு வந்து இந்த மாதிரி கட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தயவு செய்து அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 30 நாளோட கிடையாதுங்க. 23, அடுத்த 23, அப்புறம் இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சிருவாங்க. ஏன்னா 3 நாள் முன்னாடியே பாத்தீங்கன்னா எந்த வித பிரச்சாரங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ வந்து சரியா பாத்தீங்கன்னா மேக்சிமம் 25 இருந்து 26 நாட்கள் மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு 4 நாள் போனா டக்குன்னு போயிட போகுது. எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க, தீவிர வந்து ஓட்டு சேகரிப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்காமலே தன்னுடைய தலைவரை வச்சு அதிமுக சார்பாக எடப்பாடி ஓட்டு போடுங்க, ரெட்டலை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த வேட்பாளரையும் முன்னிறுத்தி போல, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து ஈடுபடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி வச்சு மீட்டிங் போடுறது, அந்த BLA 2க்கெல்லாம் வந்து வழிமொழி வழங்குறது, என்னென்னலாம் வேலைகள்லாம் நீங்க பண்ணணும், வீடா போய் கணக்கெடுங்க, ஒரு பூத்துல நம்மளுக்கு எத்தனை ஓட்டு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்திருக்கிற சமயத்துல ஒரே ஒரு கட்சி மட்டும் விட்டாம பாருங்க, ஒரு அறிக்கை க்ளோஸ், டோட்டல் க்ளோஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2000 கட்சி நிர்வாகிகளை விஜய் சந்திச்சு அவங்க கூட வந்து புகைப்படம் எடுக்கிறார். நான் கேட்கறேன், இதுதான் பத்தி முக்கியமா? இந்த மாதிரி வேலை எப்போ நான் பண்ணிருக்கணும்? கட்சி ஸ்டார்ட் பண்ணிங்க பாருங்க, அப்போ வந்து உங்க ரசிகர்களோ தொண்டர்களோ வச்சு எல்லாருக்கூடையும் ஒரு போட்டோ எடுக்கலாம், இல்ல வந்து ஒரு போன வருஷம் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு 6 மாசம் முன்னாடி எடுத்துக்கலாம். இது 1 மாசம் தான் ஆக போகுது. இப்போ வந்து என்ன போட்டோ எடுத்து என்ன பண்ண போறீங்க? எப்படி விடா போயிட்டு அதே பாருங்க, அந்த 2000 பேர்ல 234 பேர் இப்ப அறிவிக்க போறாங்களாம். அவங்களும் சேர்த்து மொத்தமா, நான் சொல்றது புரிதுங்களா, கட்சி நிர்வாகிகள் பிளஸ் இந்த 234, இந்த விஜயால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பிளஸ் வந்து பாண்டிச்சேரியில் தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க அந்த நிர்வாகிகள், அவங்களையும் வேட்பாளர்கள் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்க போறாங்களாம். இது முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரமா? இது எப்பாற்பட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம்ன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு தேர்தல் பிரச்சாரமா இது? அதாவது என்ன பண்ணுவாருன்னா, இவனுங்க போட்டோ எடுத்துப்பானுங்க, இந்த வேட்பாளர்ல 234 பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள 234 பேரை போட்டோ எடுத்துக்கிட்டு வீடா போயிட்டு போட்டோ காட்டுவாங்க. பாத்தீங்களா, இது நானு, இது உங்கள் விஜய், இங்க பாருங்கம்மா, நானு உங்கள் விஜய் போட்டோ எடுத்தோமா, சரிங்களா, ஓட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு வீடியோடா போயிட்டு இவர் போட்டோ காட்டி இவங்க ஓட்டு கேட்பானுங்க போல. அதாவது டேய், உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி பண்ணுவானுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா சோசியல் மீடியால போட்டா லைக் வரண்டா உங்களுக்கு, அவ்வளவுதான். லைக் வரும், லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து வேற என்ன ஷேர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க, தவிர மத்த நடக்காது. இது காமிச்சு என்ன பண்ண போறீங்க பாருங்க. விஜய் வந்து எப்பாற்பட்ட ஒரு கிரிமினல் மைண்ட் பாருங்க. அதாவது அவரு கூட போட்டோ எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த நாயங்க சுத்தின்றது. இவங்க யார் நாயங்க கூட சொல்லக்கூடாது, வேற ஒரு கிரகத்து ஆளுங்க. அவங்க எல்லாம் கூட வச்சு போட்டோ எடுக்கிறாங்க, அவங்களும் அதை வெயிட் பண்றானுங்க. அந்த போட்டோ எடுக்கிறதுனால அவங்க ஒரு மோட்டிவேட் பண்றாப்புல, புரிதுங்களா நான் சொல்றது? ஸோ வந்து இதை வச்சு நீங்க ஓட்டு கேளுங்க, அதாவது ஒரு மோட்டிவேட் பண்றாங்க போல. அதாவது அவங்களுடைய இதுதான் ஏமாத்துறதுன்றது. இந்த டைம்ல போட்டோ எடுத்து அனுப்புறாங்களாம். இதுதான் முதல் கட்ட பிரச்சாரமா. இதுக்குதான் இந்த ஆதவ ஒரிஜினல் சொன்னாப்புல, என்னது தேர்தல் அறிவிக்கிட்டோம், நாங்க யாருன்னு காட்டோம், அப்படி பிரச்சாரம் சூடு பறக்கும், விஜய் என்ன இறங்கி அடிப்பாரு. இதுதான் இறங்கி அடிக்கிறதா போட்டோ எடுக்கிறது? சபாஷ், வாழ்த்துக்கள். அதாவது செம்மையான கட்சி இது, பயங்கரம், ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.
அடப்படா தற்கூறீங்களா. அது போக பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்துட்டு இருக்கு. எங்க நம்ம பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா விஜயோடைய தீவிர ரசிகர் என்ன சொல்வீங்க, மரத்துல ஏறுறது, அப்புறம் பால்ல வந்து கட் அவுட் வச்சு பால் ஊத்துறது, அப்புறம் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது, எல்லா படமும் பாக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒருத்தர் தான் அவர். வந்து ஏதோ ஒண்ணுங்க விஜய் மேல பற்றாருக்கார். அவர் என்ன பண்றாரு ஏதோ பண்றது நம்மளுக்கு கவலை கிடையாது. அவருக்கு பிடிச்சது விஜய்க்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்புல. அது கூட இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னா, அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா புசி ஆனந்தே. டேய் காசுல வச்சு நிக்கிறியா, வச்சுக்கிறேண்ணா, எல்லாம் செலவு பண்ணுவியா, செலவு பண்ணுவேண்ணே, ஓகே சீட்டு உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். சீட்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வேலைகள்லாம் பார்த்து காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரெடியா இருந்தப்போ வேலையிலே என்ன ஆயிருக்கு, அந்த பாண்டிச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை விட்டு விலகிய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாப்பில்லையா, அவர் வெளியே வந்த உடனே தாவேக்கால இணைஞ்ச உடனே அவருக்கு சீட்டு கொடுத்துட்டு இவரை துரத்தி விட்டுக்கிறாங்க. பாவம் இந்த பையன் கஷ்டமா இருக்கு எனக்கு. அவன் பேசுறத பாருங்களேன். அங்க வந்து ஆனந்தன் வந்து என்னப்பா செலவு பண்ணியாப்பான்னு கேட்டாரு. நானும் என்ன சொன்னேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேங்க, எனக்கு கொடுங்கன்னா. அவர் என்ன சொன்னாரு, சரி பாத்துக்கலாம்பா, உனக்கு தான் ஏன் வருத்தப்படுற, நான் நீ யாரு என்னன்னு விசாரிச்சேன், யாரு என்ன விசாரிச்சா உடனே நான் பரிசுமான தரேன், நீ கவலைப்படாத. இப்ப வந்து நம்பி வந்தங்க, தாலி எடுத்துட்டாங்க, அது பச்சை தாலி எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து சீட்டு எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்தா கூட வேணாங்க. அதாவது வந்து பதில் சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு தானே இவங்க வந்துடுறாங்க. ஊடகத்துறை மூலியமா ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். என் படையை வச்சு நான் நாளைக்கு சுயேட்சா வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பான்னு நான் நம்புறேன். அது இல்லாம ₹1 காசு கொடுக்க மன அழுத்தத்துக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பாத்தீங்களா, இதுதான் நிலைமை. என்ன சொன்னானுங்க ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி எல்லாருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது கட்சியில விஜய் மக்கள் நல இயக்கத்துல வேலை செஞ்சாங்க பாரு, அவங்களுக்கு தான் கஷ்டம் கொடுப்போம். மக்கள் இயக்கத்துல அவங்களுக்கு தான் சீட்டு. விஜய்க்காக கஷ்டப்பட்டவங்க தான் முதல்ல ப்ரெஃபரன்ஸ், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னானுங்க. யார் சொன்னது? இந்த அயோக்கிய பசங்க. ஆனா பாஜகல இருந்து வெளியே வந்த அணிக்கே வெளியே வரார், வந்தவொடனே ஒரு சீட் அலாட் பண்ணி அறிவிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அவன் வந்து ஃபார்ம்லாம் வாங்கி போனாப்புல. அப்போ பாண்டிச்சேரியில நீங்க வந்து நான் கேட்கறேன், அதாவது நீங்க தான் தொண்டர்களாகி நீங்கள் இப்ப வேலை செஞ்சுறீங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபி கொள்கை எதிரி, பிஜேபி கூட எக்காலத்துக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கொடுக்கறது. ஆனா பிஜேபில இருந்து ஒருத்தன் அன்னைக்கே வரான், வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பிஜேபில இருந்தா பாத்தீங்கன்னா அந்த அசுத்தாவி எல்லாம் போயிடுது. இப்ப தாவேக்கால சேர்ந்தோம்னா தூய்மை ஆயிடுறான். அப்படி இறங்கின உடனே அப்படியே வாஷ் பண்ணிடுறாங்க. அப்படி இறங்கின உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான், அந்த பாவங்கள் எல்லாமே வந்து ஒரேடியா கரைஞ்சு போயிட்டு அவன் தூய்மையான சக்தியாய் வந்து தாவேக்கால இணைகிறான். அப்படியா? இவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு சேர்ந்தா கேட்ட நல்லவன் ஆயிவானா? என்னடா இது மானங்கட்ட பொழப்பா இருக்கு, இது ஒரு கட்சியடாது. பாவம் அந்த பையன். அவன் தான் வந்து இருக்கிறதுல பாண்டிச்சேரியிலேயே விஜய்க்காக அதிகமா கஷ்டப்பட்டவன் அவன். இது எல்லாரும் சொல்றாங்க. இந்த பையன் பாவம் இல்ல, இவன் மட்டும் பாவம் இல்ல, இங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் பாவப்பட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இப்ப பாண்டிச்சேரியிலே இந்த கூத்து நடக்குது. இன்னும் தமிழ்நாட்டுல 234 கேண்டிடேட் நீ அறிவிச்சுன்னா என்னென்ன கூத்து நடக்கும் பாருங்க. அதாவது ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்குது, நமக்கான ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்குது. டெய்லி கண்டென்ட் கிடைக்க போகுது. 234 தொகுதி ஆட்களை வேட்பாளர் அறிவிக்கட்டும். அப்ப என்ன நடக்குது மட்டும் பாருங்க. இவங்க சொல்றானுங்களே கட்சி கட்டுப்பட்டு நடக்கிறவன் விஜயன் தான் உயிர் இதுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இவனுக்கு எப்பாற்பட்டவன்னு சொல்லிட்டு அயோக்கிய பையன் சொல்லிட்டு தெரியும். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் பண்றது புஷியானது ஒரு வேலை கிடையாதுங்க. இது விசாரிச்சாச்சு, விஜய்க்கு தெரிஞ்சுதான் அந்த வேலைகள் நடக்குது. ஆனா இது தெரியாம என்ன பண்றானுங்க, புஷியானந்த் திட்டானுங்க. புஷியானந்த் பாவம் மேல இடத்துல சொல்றாங்க காசை கொடுக்கணும். ஒருவேளை வந்து தோத்துட்டு என்ன பண்றது, காசு வச்சு சம்பாரிச்சணும்ல. இப்போ ஆதரவு வச்சனால அவன் செலவு பண்ற, எதுக்கு செலவு பண்றாப்புல, திருப்பி எட்டு எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து இவங்க பக்கா பிளான் போட்டு ஒருத்தங்கிட்ட காசு இருக்கா அது இருக்கான்னு கேட்டு லொஸ்க்கு இருக்கான்னு கேட்டு இந்த மாதிரி சீட்டை கொடுக்கறது. இதுதான் பிளான். இதுல சம்பாதிக்க தோத்துருவானுங்க. அதனால வந்து இதுல சம்பாதிக்கலான்ற ஒரே நோக்கத்தோட தான் செயல்படுறானுங்க இந்த மோசமான அயோக்கிய பசங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் பைத்தியம் இருக்கா. ஒரு ரீல்ஸ் பைத்தியம் இல்லை, இதுல எல்லாருமே ரீல்ஸ் பைத்தியம் தான். இது எல்லாமே வந்து டிவி கிழக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பைத்தியங்கள் தான்.
அந்த பைத்தியம் ஒரு பைத்தியம், இது முக்கியமான பைத்தியம். அது இந்த பைத்தியம் என்ன பண்றாப்புலன்னா, இவர் போறாராம், அங்க உட்காருங்கிட்ட ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்களாம். இவர் போயிட்டு அப்படியே இட்லி சாப்பிட்டுக்கிட்டு, பாட்டி இந்த மாதிரி வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? ஆமா, இங்க வந்து திருச்சி பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பல் டாக்டர். உடனே ஒரு அது நான் தான். புரிதுங்களா? இப்போ வந்து என்ன என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்க இருக்கிற வேட்பாளர், அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து பிரபுன்றது பிரபு 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 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிச்சான். ஆனா ஆளை பார்த்தது இல்லையா, ஆனா பிரபுன்ற பேர் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாப்பில்லையா. இது பாருங்க, அது கேமரா எந்த அளவுக்கு சுத்துது பாருங்க. அப்படியே கரெக்டா அப்படியே ஜூமிங்ல கரெக்டா வந்து பக்கா செட் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து அந்த பாட்டிக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. இவங்க 2 பேருக்கும் தெரியாது கேமரா இருக்கிறதுக்கு. அதனால எப்படி எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? கேமரா எல்லாம் கிடையாதுங்க. அப்படித்தானே? அந்த அந்த மாதிரிதான் சொல்ல வரீங்க. இந்த ரீல்ஸை வச்சுதான் இவனுக்கு ஓட்டுறது. இவனுக்கு பக்காவா தெரியுது. அந்த பாட்டிக்கு சொல்லி கொடுத்துடுறானுங்க. அந்த பாட்டியை உட்கார வச்சு இட்லி வாங்கி தரேன் பாட்டி, வா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு உட்கார இட்லி சாப்பிட்டு அவங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்டு ஒரு ஆக்டிங்கு. ஏண்டா இந்த பொழப்புக்கு 4 பேர்ட்ட என்ன வாங்கி கொடுக்கலாம்டா டே. ஏண்டா டே, மனசாட்சியாடா உங்களுக்கு? இது ஒரு ரீலரா? அது இத்தனைக்கும் தொகுதி வேட்பாளரை வந்து அறிவிக்கவே இல்லை. இவராவே நானே இந்த அண்ணன் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சுத்தின்னு இருக்குது. ஒருவேளை இவனுக்கு சீட்டு கொடுக்காம போனா இவன் என்ன ஆவான், இவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. தம்பி திருச்சி பிரபு, தயவுசெய்து வந்து சீட்டு கீட்டு கொடுக்கலாம், போய் தூக்கி செத்துற போற. இந்த கட்சியில சேர்ந்ததுக்கே நீ செத்துக்கலாம், இதுல வேற சீட்டு குடிக்கலாம் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க போற. ஏன்னா ஃபுல்லா ரீல்ஸ்ல இறங்கியிருக்கான் போல இந்த இவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல சரவணன் ஒருத்தக்கிறான் பாருங்க, அவனை பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அவர் வந்து அந்த சோழினூர் காலேஜ் ஒனுக்கு தான், அந்த காலேஜ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஷேராட்டை ஓடிந்தா போல முன்னாடி. அங்க போயிட்டு பொண்ணுங்களை வந்து சைட் அடிக்கிறது, யூடிசிங் கேஸ்ல மாட்டிரா போல ஆளு. போலீஸ் நிறைய பேரை வான் பண்ணி விட்டுதான். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இங்க வேட்பாளரா நிக்க போறானுங்க. அது கட்சியே கிடையாதுங்க. இது வந்து 1ஆம் நம்பர் கைச்சாட கட்சி. இது ஒரு பக்கம் திருச்சி பிரபுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவை மாவட்டத்துல வந்து இவங்க தான் பாத்தீங்கன்னா நல்லா ஒத்து பாருங்க. இவங்க தான் போய் சைக்கிள்ல போயிட்டு அந்த போஸ்ட் ஓட்டினவங்க. இவங்க இந்த மேடம் தான். அதாவது பாருங்க, இவங்க பாருங்க, இவங்க ஆட்கள்லாம் பாருங்க, பக்கா பிளான் பண்ணி எவன்டெல்லாம் துட்டு இருக்குதோ காசு இருக்கோ அவங்கள வந்து இறக்குறாங்க. இவங்க பாருங்க, அது ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த ரீல்ஸ்ல போடுற பாட்டு எல்லாமே இவங்களுக்கு அப்படியே ஆப்டா இருக்குங்க. பாத்தீங்களா? அப்படியே இருக்கு பாருங்க, அந்த பாட்டுக்கும் அந்த நடைக்கும் அந்த உடைக்கும் அப்படியே இந்த பாட்டு எழுந்து இவங்களுக்காக தான் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு இவங்க இந்த ரீல்ஸை கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க, போட்டு லைக்ஸ் அல்றானுங்க. இது ஓட்டா மாறுமான்னு கேட்டா அது உங்ககிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்க ஓட்டு போடுவீங்களா? அப்படி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள்கள் யாருமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், இவங்க மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டுக்குன்ற மரியாதை இருக்காது. தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒண்ணுனா ஆளா ஓடி வந்து நிக்கிறவர் தான் உங்கள் விஜய்ங்க. இங்க பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. எப்படி? அதான் உங்கள் விஜய். அது போல பாத்தீங்கன்னா அவர் போட்டுக்கிற பார்த்த சட்டை, அப்புறம் இவங்களுடைய ட்ரெஸ் பார்த்துக்கோங்க. இது எதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை, எனக்கு தெரியல. சம்பந்தம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அதாவது இவர் வந்து பெரிய டைரக்டர் ஆயிட்டாப்புல, அதனால 1000 கோடி மேல வந்து சம்பளம் வாங்குறாப்புல, டைரக்டர் ஆயிட்டு நிறைய தகவல்கள் எல்லாம் வருது, அதனாலதான் போறாப்புல. இதான் வந்து சாதாரண ஒரு ஆளான்னு வச்சுங்க, விஜய் வந்து போயிருக்க மாட்டாப்புல. இந்த மாதிரி அவர் ரசிகர்களுக்கு போயிருக்காரு, நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் மாவட்ட செயலாளர், இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா மீண்டும் சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் விஜயோடைய உண்மையான முகம் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இவர் தான் வந்து ஓடி வந்து நிக்கிறதான், நீ வந்து ஓடி வந்து நிப்ப. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற பாரு ஈசிஆர் பீச் மேல ஓடுறவன் நீ சாதாரண ஆள் கிடையாது. அது தெரிஞ்சுக்கங்க தயவு செய்து. விஜய்ன்றவர் அப்படித்தான் ஓடுவாப்புல, ஒரு பிரச்சனை அப்படியே ரன்னிங் தான், நிக்க மாட்டாரு, பாஸ்ட் பறந்து போயிடாப்புல. அந்த மாதிரி ஆள் தான் இவரு. இவங்கெல்லாம் வந்து உதயநிதியை பத்தி பேசுறானுங்க. டேய், உதயநிதியை பத்தி நீங்க பேசுறீங்களா? 2021 இந்த எலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு பேர் தான் கலந்துக்கணும், இவ்வளவு பேர் தான் பிரச்சாரத்துல கலந்துக்கணும், உதயநிதி வந்தா இவ்வளவு பேர் தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் மீறி பாத்தீங்கன்னா அதிகமான பேருக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, பார்க்கணும் உதயநிதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டுறாங்க. தொண்டர்கள், அவங்களாம் வந்து திமுகவின் தொண்டர்கள், அவங்க வந்து நின்ட்டாங்க. உடனே வந்து அங்க என்ன ஆகுது, போலீஸ் வந்து தடியடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது உதயநிதி பாக்குறாரு. அங்க இருக்கிற போலீஸ் எஸ்பியை கூப்பிட்டு, என் தொண்டர்கள் மேல நீங்க கைய வச்சீங்கன்னா நான் வந்து ரோட்ல உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. கெத்தா சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் வந்து இப்ப உங்க ஜீப்ல வரமாட்டேன்,
நான் வந்து நான் நடந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் சொல்ற இல்ல சார் 1 கிலோமீட்டர் பரவாயில்லைங்க நான் நடந்து வரேங்கன்னு சொல்லிட்டு இறங்கி தன்னுடைய தொண்டர்களுக்காக இறங்கி நடந்து வந்தார் தான் உதயநிதி. டேய் இந்த மாதிரி ஓடுறோம் வந்து உங்காலு ஒரு பிரச்சனை ஓடுற உங்காலு, நீங்க தொண்டர்களுக்கு ஒன்னா நிக்கிறதா எங்க உதயநிதி. நீங்களா உதயநிதிக்கு கம்பேர் பண்றீங்களா? ஏண்டா இதுதான் தெரிஞ்சுங்கடா, இவதான் தலைவன், அது தருதல. அதை ஞாபகம் வச்சுக்கோ. தலைவன்றது ஒரு பாங்குங்க, அது பாருங்க ஒரு கெத்து. அது எதனா ஒன்றா கொஞ்சம் நிக்கணும் தைரியமா, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அதுதான் தலைவன், அவன் மக்களை காக்கக்கூடியவன். நீ காக்கக்கூடியவன், விஜயை காக்கக்கூடியவர். விஜய் எல்லாம் காக்கக்கூடியவர்லாம் கிடையாது. அவரு எனக்கு வாயில வரதான் வந்துட போகுது. அதை நான் சொல்றேன்ல, நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது நான் ஏன் ஒண்ணு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்க வீடியோ பார்த்து மாறுறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறானுங்க. இது உண்மை. நீ கமெண்ட்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நானும் விஜய் ரசிகராக தான் இருந்தேன், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், நான் மாறிட்டேன். மாறுங்க தயவு செய்து, இதுதான் எங்க வேலையே. உங்களை டோட்டலா மாத்துறது தான் வந்து எங்களோட வேலையே தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனா பொய்யாவே வாழக்கூடாது இல்லையா? அது எடுத்துக்காட்டுதான் இந்த ரெட் பிக்ஸ் பிலிக்ஸ்ன்றவன். அவன் வாயை திறந்தாலே பொய் தாங்க. அது மனசாட்சியெல்லாம் பொய் சொல்லி மாட்டிக்கினான். அதாவது பாருங்க, இவர் என்ன சொன்னாப்புல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து ஃபாரின் போயிடுறாங்க, ரேஸ் காரை ஓட்ட போயிடுறாங்க. யாரு? உச்ச நடிகர்லாம். யார சொல்றாப்புல? அஜித் சொன்னாப்புல. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நேற்று வந்து ஒரு இன்டர்வியூல வந்து அந்த கேட்கறாப்புல, அவர் சொல்றாப்புல, நீங்க அப்ப வந்து ரேஸ் கார் ஓட்டலாம் அஜித்தை பத்தியா நீங்க சொன்னது கேட்டதுக்கு, ஏங்க நான் அஜித்தை பத்தி சொல்லுங்க, நான் சொல்றது உதயநிதி பத்தி சொன்னேங்க, இந்த சேனல் இருந்துச்சுல அதை பத்தி சொல்றேன். இன்னொன்னு சார், அதுல அஃபெண்ட் ஆகிறது யாரோ ஒரு இன்னொரு நபராவோ இல்ல ஒரு தலைவராவோ இருக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க ஒரு பெரிய கூட்டத்தையே பகச்சுக்கிறீங்களா? அஜித் பத்தி நீங்க பேசி அது ஒரு நான் என்னங்க பேசுறேன் அஜித் பத்தி? இல்ல சார், சும்மா ரேசிங் அது இதுன்னு எல்லாரும் வராருன்றது ஒப்புக்காக நம்ம ஊர்ல நடந்த ரேசிங் அது. உதயநிதி ரேஸ் விட்டு இருந்தாரு இல்லையா? அஜித்த சொல்ல நான் எதுங்க அஜித்த சொல்லுவேன்? ஓகே ஓகே. இல்ல எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுப்பாங்க. இப்ப ரஜினி ரசிகர்களை இல்ல சார், அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. எஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சரி, வேண்டியவங்களை எதிரில நிக்க வச்சுக்கிற மாதிரி இல்ல. அந்த மேடையிலேயே ஒரு ரஜினி ரசிகர் அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. ஏண்டா பொய் சொல்றா, ஆனா பொருத்தமா சொல்லு. ஏன்னா உதயநிதிக்கும் கார் ரேஸுக்கும் என்ன பொண்ணு புரியலையே. ஒரு கார் ரேஸ் நடத்தினாரு, இங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்து ஒரு கார் ரேஸ் நடத்தினாரு. அவர் இறங்கி ஓட்டினாரா? ஏன்னா அவர் அரசியல் இருக்காரா, ஒரு அமைச்சர்ரா, அது தற்கொலை. பொய் சொல்றா, வேற யாரும் கூட பேர் சொல்லலாம்ல, மாட்டிக்கின கேவலமா. அவன் நெடியால சூப்பரா கலாய்கிறாப்புல. ஓ உதயநிதி சொன்னீங்களா? சரி. இல்ல மத்தவெல்லாம் அஜித் நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க நினைப்பாங்க. பாத்துங்க, இவனுங்க தான் மொத்தமா இந்த கட்சியில இருக்கிறானுங்க. இவனுங்க தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட போறானுங்க.